ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 350 கிராம், பூண்டு 2 முழுசாக, 1 ஸ்பூன் உப்பு, எலுமிச்சம்பழம் அளவு புளி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், வெந்தயமும் உளுந்தம்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடராக்கி 1 ஸ்பூன், கடுகு தாளிக்க எடுத்து வச்சுருக்கு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கு. இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா உரித்து இது போல் வச்சுக்கலாம். புளியை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ எப்படி வெந்தய குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து வறுக்கணும். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்கலாம். இப்போ வெந்தயத்தையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து வாசம் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் செவக்கரை வறுக்கணும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு பூண்டையும் சேர்த்து வதக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. கண்ணாடி போல் வெங்காயம் வந்தோன்னு பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. புளியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாம் கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கணும். உப்பு போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த பொடியெல்லாம் கலங்கி ஒரு வாசம், பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். புளிக்குழம்புங்கிறதுனால இதுக்கு 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ வெள்ளை சர்க்கரையோ ஏதோ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கலக்கி விட்டுக்குவோம். கொஞ்சம் எல்லாம் வெந்து உப்பு புளி பிடிக்கணும் வெங்காயத்துலேயும் பூண்டுலாம்.
குழம்பு கொஞ்சம் திக்காகணும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பொடி போட்டாலே நல்லா வாசமாக இருக்கும், நல்லா குழம்பு திக்காக வந்துடும். போட்டாச்சு அந்த பொடி. இது ஒன்றும் இல்லை, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. இப்போ நல்லா குழம்பு திக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்கிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.